வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல ஜாக்லினோட டீம் போட்டு அங்கேயே விட்டு கொடுத்தாரு. மறுபடியும் வீக்லி டாஸ்க்லயும் ஜாக்லினோட டீம் போட்டு முத்துக்குமரன் விட்டு கொடுத்தாரு. அப்ப இவர் பண்றது எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியுதோ அப்படின்னு தோணுது. பட் யாருமே பெரிய பெரிய விஷயங்கள் விட்டு கொடுக்கவே இல்லை இவரை மாதிரி. அண்ட் ஜாக்லின் அவர்களுக்கு ரெட் கார்பெட் கொடுத்துருந்தாங்க. அது அதையுமே அவங்க அக்செப்ட் பண்ணாம ரொம்ப நெகட்டிவா அதையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு பெஸ்ட் அண்ட் வேர்ஸ் பார்க்கும்போது வேர்ஸ்ல சௌந்தர்யா அண்ட் அன்ஷிதா வந்தாங்க. அண்ட் பெஸ்ட்ன்னு பார்க்கும்போது முத்துக்குமரன், ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா வந்தாங்க. அண்ட் ஜெஃப்ரி அடிச்ச ஃபர்ஸ்ட் கோலுமே எனக்கு செல்ஃப் கோலா இருந்தது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் முத்துக்குமரன் முடிச்சுட்டு வந்த உடனே மஞ்சரி கிட்ட 4th வீக் அப்படின்னாரு. அப்புறம் பிக் பாஸ் திட்டினதுக்கு அப்புறமா நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பவித்ரா கிட்ட போயிட்டு என்னோட மனசுக்காக நான் சொன்னேன் அப்படின்னாரு. அப்ப எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப முத்துக்குமரன் இல்லாம இந்த வீட்டுல வேற யாருக்காவது விட்டு கொடுத்திருந்தா இந்த வீடு இன்னைக்கு எப்படி ஆயிருக்கும்? எப்படிலாம் எல்லாரும் அந்த பர்சனை கார்னர் பண்ணியிருப்பாங்க? சீரியஸா முத்துக்குமரன் அப்படிங்கிறதுனால மேபி யாரும் இங்கேயுமே விட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இதே மஞ்சரியோ இல்லை இதே ஜாக்லினோ கண்டிப்பா எழுதிருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒருத்தரை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இவருக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்குலாம் வந்தா எப்படிங்க? அவங்களாம் தக்காளி சட்னியா அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் சீரியஸ்லி இன்னைக்கு அவர் பண்ணது எனக்கு ரொம்பவே தப்பாதான் மட்டும்தான் தெரிஞ்சுது.